நிதிஷ்னு ஒருத்தர் என்ன பண்ணுறேன் நைட் டைமில் வாக்கிங் போகிற பழக்கம் ரெகுலராக இருக்குது. அதுமாரி என்ன பண்ணுறேன் ஒரு நைட்லாம் பண்ணுறாங்க சாப்பிட்டு என்ன பண்ணுறேன் ஒரு 10 மணி வாக்கில் நம்ம வாக்கிங் போகலாம் சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா நான் என்ன படிச்சுட்டு அவர் பின்னாடியே ஒரு தவிர அவரை பார்த்து கண்டுக்காமல் ஃபோன் பேசிட்டு அவங்க ஃப்ரெண்டோட ஃபோன் பேசிட்டு ஜாலியாக வந்துட்டே இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு பண்ணாங்கன்னா 2 பக்கம் புல்லு மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அது என்ன பண்ணால் நடுவில் நடந்து போயிட்டே இருக்காது. அங்கேருந்து ஒரு 50 மீட்டர் லெஃப்ட் சைடில் ஒரு கருப்பான உருவம் குத்து வச்சு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற அங்கே எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை லைன்லேயே நிற்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கிட்ட போய் கொஞ்சம் தூரம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பயமாயிருக்கு. அதுக்கப்புறம் எதுக்கு நம்மளுக்கு சொல்லிட்டு அது உருவம் இங்கே இருக்குது. அவர் கண்டுக்காமல் அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் தூரம் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது திருப்பி பார்க்கலாம் உருவம் அதே மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி திரும்புற நாய்ங்க எதுவுமே ஃபர்ஸ்ட்ல ஒரு நாய் குறைச்சது நாய்ங்க எதுவுமே காணும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே எதோ தப்பாக நடந்து சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த உருவத்தை தாண்டி என்ன பண்ணுறாங்க ஸ்பீடாக ஓடி போய் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு வெளியே லைட் போட்டு அங்கே வந்து பார்த்துட்டே இருக்காருன்னா அப்படின்னு பார்த்தா அந்த கருப்பு உருவெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கிட்ட வந்து நிறுத்தி இவங்களே பார்த்துட்டு இவரு என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு அந்த லைட் போட்டு இவங்க வெயிட் பண்ணுறது அந்த ஆப்போசிட்டில் அவங்களே வெயிட் பண்ணும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் மயங்கி விழுந்துட்டாரு. இப்போ என்ன இருக்குன்னு அந்த ரோட்டில் போய் பார்க்கணும். திரும்ப அதே விடிய காலையில் அதே ரோட்டில் வரும்போது அந்த இடத்துல ஒரு நாய் செத்து கிடக்கு.